ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபி சிலபஸ்லேருந்து சாயில் மினரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து 45 கொஷின்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் கீ பார்த்துட்டு அண்ட் வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் சாயில் இஸ் ஹைலி ஃபவுண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் அதிகம் காணப்படும் மணல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். சரிங்களா? ஸோ பிளாக் சாயில் பார்த்தீங்கன்னா 29.69% இருக்கும். தென் ரெட் சாயில் பார்த்தீங்கன்னா 28% இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக அதுக்கடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில் 22.16% இருக்கும். சரிங்களா? தென் அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில் பார்த்தீங்கன்னா 7.94% இருக்குது. அண்ட் அரிட் அண்ட் டெசர்ட் சாயில் பார்த்தீங்கன்னா 6.13%. அப்புறம் பிடி அண்ட் மார்ஷி சாயில் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கரிமண் மற்றும் சதுப்பு மண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, 2.17% இருக்குது. தென் செலைன் அண்ட் அல்கலைன் சாயில், உப்பு இல்லை காரமண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 1.29% இருக்குது. சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் முக்கியம். தென் என்னென்ன சாயில்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செட்டப் இன் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1953. ஐசிஏஆர் ஸ்டார்டட் இன் அப்படி கூட கேட்கலாம். ஐசிஏஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1953. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா சாயிலை 8ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளாக் சாயில், ரெட் சாயில், அலுவியல் சாயில், மவுண்டெயின் சாயில், டெசர்ட் சாயில், லேட்ரைட் சாயில், மார்ஷி சாயில், அல்கலைன் சாயில் அப்படின்ட்டு. ஸோ அந்த 8ஆக வந்து பிரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின், மில்லட்ஸ் கிரவுண்ட் இன் விச் சாயில்? திணை எந்த மணலில் பயிரிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். சரிங்களா? பிளாக் சாயிலில் தான் வந்து மில்லட்ஸ் வளரும். சரிங்களா? தென் வேறு என்னெல்லாம் பிளாக் சாயிலில் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன், டொபாக்கோ, சுகர் கேன். சரிங்களா? மீதி இந்த மூணுமே வந்து இந்த பிளாக் சாயிலில் வளரும். சரி, நெக்ஸ்ட் அலுவியல் சாயிலில் பார்த்திங்கன்னா ரைஸ், வீட், அகைன் சுகர் கேனும் பார்த்திங்கன்னா இந்த அலுவியல் சாயிலில் வளரும். அண்ட் ஆயில் சீட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெட் சாயில் பார்த்திங்கன்னா வீட்டு, ரைஸு, சுகர் கேன், பல்சஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லேட்ரைட் சாயில், இதில் பார்த்திங்கன்னா காஃபி, ரப்பர், கேஷவ் நட் அண்ட் டோப்பியோக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. டொபாக்கோ கிடையாதுங்க, டோப்பியாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? TAPIOCA. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லேட்ரைட் சாயில்ஸில் வளரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஃபோர்த்து கொஷின், ரப்பர் அண்ட் கேஷவ் நட் க்ரோன் இன் விச் சாயில்? ரப்பர் மற்றும் முந்திரி விளையாத மணல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரப்பரும் முந்திரியும் விளையாத மணல் பார்த்திங்கன்னா லேட்ரைட்டில் தான். தென் இந்த அலுவியல் சாயில், பிளாக் சாயில், மார்ஷி சாயில், இந்த மூணுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரப்பரும் கேஷவ் நட்டும் வளரக்கூடியது தான். சரிங்களா? ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்குங்க. இந்த 8 சாயில்லையுமே என்னென்னலாம் வளருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஏற்கனவே 4 பார்த்துட்டோம் இல்லையா? இந்த அலுவியல், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் பார்த்துட்டோமா? அப்போ அது இல்லாமல் மீதி இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு இருக்கும் இல்லைங்களா? ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு சாயில், அதாவது மவுண்டெயின் சாயில்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா ரைஸு, டீ, காஃபி, மெய்ஸ், பொட்டேட்டோ, பார்லிலாம் வளரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டெசர்ட், அரிட் அண்ட் டெசர்ட் சாயில் சொல்லுவோம் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா காட்டன், பல்ஸ், மேங்கோ, பார்லி, மில்லட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வளரும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மார்ஷி சாயில் இல்லை பிடி சாயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா பேடியும் ஜூட்டும் வளரும். சரிங்களா? இது 2 மட்டும்தான். சரிங்களா? ஸோ அந்த டேப்லர் காலம் பார்த்து வச்சுக்கோங்க, எந்தெந்த சாயிலில் என்னென்னலாம் வளரும் அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஃபிஃப்த்து கொஷின், ஜூட் க்ரோன் இன் விச் சாயில்? இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, பிடி அண்ட் மார்ஷி சாயிலில் தான் வந்து ஜூட்டும் பேடியும் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் கொஷினில் சணல் எந்த மணலில் உற்பத்தி செய்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பிடி அண்ட் மார்ஷி சாயில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? சிக்ஸ்த்து கொஷின், ரெட் சாயில் இஸ் த மெயின் கம்போசிஷன் ஆஃப்? அதாவது ரெட் சாயிலில் என்ன வந்து மெயினாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா Fe+Mg, அதாவது அயனும் மெக்னீஷியமும் இருக்கும். சரிங்களா? தென் இன்னும் 2 சாயிலுக்கு இதே போல் லேட்ரைட் சாயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த FeOHன்னு சொல்லுவோம், ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் அயானும்
அலுமினியமும் இருக்கும். சரிங்களா? அப்போது அலுமினியமும் அயனும் இருக்கிறது லேட்ரைட் சாயில். சரிங்களா? அதே போல் இந்த கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் சாயில். சரிங்களா? இந்த 3 சாயில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 7th கொஷின், மினரல்ஸ் இன் ஸ்மாலர் அக்கரன்ஸ் கால்ட். மெல்லியதாக காணப்படும் கனிமங்கள். அதாவது ஸ்மாலர் அக்கரன்ஸாக இருந்தால் மினரல்ஸை வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ லார்ஜர் அக்கரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை லோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இந்த பெட்ஸ் லேயர்ஸ் இது ரெண்டுமே ஒன்று தாங்க. அதாவது இப்போ சேரும் இல்லைங்களா, கனிமங்கள்லாம் சேரும் இல்லையா, படிவம் அப்படின்னு சொல்லுவோம், கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து வரதுனால ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லையா, டெபாசிஷன் மூலமாக, அதை தான் பெட்ஸ் இல்லை லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது பெட்ஸ்னால் என்ன, லேயர்ஸ்னால் என்ன, வெயின்ஸ்னா என்ன, லோட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 8th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஆன் அபவுட் அயன் ஓர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மேக்னடைட், ஹேமடைட், லினோடைட் அண்ட் சிடரைட் ஆர் தி ஓர்ஸ் ஆஃப் அயான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தாங்க. இந்த 4 பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அயன் கண்டென்ட் இஸ் லெஸ் தென் 20% இன் அன் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அயன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20% கிடையாதுங்க, 30%. ஓகேங்களா? லெஸ் தென் 30% இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து அன்எக்கனாமிக்கலாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது கரெக்ட் தான், பட் பர்சன்டேஜில் ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட், ரஷ்யா ஹேஸ் லார்ஜஸ்ட் ப்ரூவன் அயன் ரிசோர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ரஷ்யாவில் தான் அயன் ரிசர்வ்ஸ், அதாவது அயனை சேமிக்கிறாங்களே அந்த இடம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட், ஆஸ்திரேலியா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அயன். அயனை உற்பத்தி பண்ணுறவங்க ஆஸ்திரேலியா தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட், வேர்ல்டு லார்ஜஸ்ட்லேயே ஆஸ்திரேலியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 9th கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் ஒன். மேக்னடைட், பிளாக் கலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா, அயன் வேர்ஸ்க்கு 4 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 பற்றி கொடுத்துருக்காங்க என்ன கலர்ஸ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மேக்னடைட் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தாங்க இருக்கும். தென் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பியூர் அயான் இருக்கும்னு பார்த்திங்கன்னா 72% பியூர் அயான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேமடைட் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. இது ஹேமடைட் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். தென் மேக்னடைட் இதுவும் தவறு தாங்க. மேக்னடைட் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? தென் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பியூர் அயான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் பியூர் அயான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லிமோனைட் பார்த்திங்கன்னா இது டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். சரிங்களா? டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். தென் இது டார்க் ப்ரௌன் மட்டும் இல்லை, டார்க் ப்ரௌன்லேருந்து எல்லோ கலர் வரைக்கும் இதில் எது வேணால் இருக்கலாம். இதனோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 50% பியூர் அயான் இருக்கும் இதில். நெக்ஸ்ட் இந்த சிடரைட் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் 9th டி. ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பியூர் அயான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% பியூர் அயான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 10th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் பியூர் அயான் காம்போசிஷன் பர்சன்டேஜ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னடைட்டுக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேக்னடைட்டுக்கு 72% இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு சி வரும். நெக்ஸ்ட்டு ஹேமடைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% இருக்கும் அப்படின்னு சொன்னோமா, அப்போ நெக்ஸ்ட்டு ஏ. நெக்ஸ்ட்டு லிமோனைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50% சொன்னோம், அப்போது பி. அதுக்கடுத்து சீடரைட் பார்த்தீங்கன்னா 30% சொன்னோமா, அது அப்படியே கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் சிஏபிடி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜும் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி பியூர் அயானுடைய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அடுக்கிற மாதிரி பட்டியலிடுக அப்படின்ட்டு கொஷின்ஸ் வருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். 11th கொஷின், how many kg of manganese used for making 1 ton of steel? ஸோ ஸ்டீலை மேக் பண்ணுறதுக்கு மேங்கனீஸ் எவ்வளோ கேஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 1 ton ஸ்டீலை வந்து மேக் பண்ணுறதுக்கு 6 kg மேங்கனீஸ் தேவைப்படுங்க. சரிங்களா? அதே போல் வந்து ஸ்டீலை உருவாக்குறதுக்கு என்ன ஓர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கூட கேட்கலாம். அதுக்கான ஆன்சரும் மேங்கனீஸ். சரிங்களா? தென் இந்த மேங்கனீஸை பார்த்திங்கன்னா க்ளீன்சராக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த கொஷினில் பார்ப்போம். இப்போ இந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 12th கொஷின், which ore is added with manganese to act as cleanser in manufacturing process? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கிளீன்சராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டீலை உருவாக்கும் போது கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளீன்சராக யூஸ் பண்ணுவாங்க, மேங்கனீஸ் கூட அயனை சேர்த்து. சரிங்களா? ஸோ அதை தான் கிளீன்சர் இன் தி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேங்கனீஸும் அயானையும் சேர்த்து ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ணும்போது கிளீன்சராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 13th கொஷின், which country is largest producer of manganese? மேங்கனீஸ்னுடைய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எந்த கண்ட்ரி வேர்ல்டுலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 30.84% வந்து வேர்ல்டு லெவலில் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் தான் இந்த ஆஸ்திரேலியா. தேர்டு பார்த்தீங்கன்னா
சைனா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்தியா பற்றி அடுத்த கொஷினில் பார்ப்போம். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் மேங்கனீஸ் ப்ரொடியூஸ்? ஸோ மேங்கனீஸ் ப்ரொடக்ஷனில் வேர்ல்டு லெவலில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ். சரிங்களா? ஸோ ஒவ்வொருக்குமே சரிங்க எது வந்து லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு, தென் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 15th கொஷின், லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் மேங்கனீஸ் இன் த வேர்ல்டு. உலக அளவில் மிகப்பெரிய மேங்கனீஸ் தாது இருப்பை கொண்டுள்ள நாடு எது? ஸோ இருப்பை கொண்டுள்ள நாடு அப்படின்னா ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் மேங்கனீஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்தியா. சரிங்களா? இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் மேங்கனீஸ். சரிங்களா? ஸோ இது கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 16th கொஷின், லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காப்பர். தாமிர உற்பத்தியில் உலகின் மிகப்பெரிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல் தான். சரிங்களா? சைல் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. 27.2% வேர்ல்டு லெவலில் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? செகண்டில் பார்த்தீங்கன்னா பெரு, தேர்டு சைனா. அப்போது இந்தியா வந்து காப்பர் ப்ரொடக்ஷனில் 35th ரேங்க்கில் இருக்குங்க. சரிங்களா? 0.15% தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 17th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஆன் அபவுட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஸோ பாக்சைட் ஒவ்வொருக்குமே வந்து எது வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பாக்சைட் பாருங்கள். பாக்சைட்னோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ஆஸ்திரேலியா தான். ஸோ அது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாஸ்பேட்னுடைய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் சைனா. நெக்ஸ்ட் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யான்னு கொடுத்துருக்காங்க. கோல்டுக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்டு சைனா தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பிளாட்டினம்க்கும் சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஓகேவா? ஸோ இந்த நாலுத்துக்கும் பார்த்து வச்சுக்கோங்க லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 18th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஆன் அபவுட் இந்தியாஸ் ரேங்க் இன் தி ப்ரொடியூசர். ஸோ இது இப்போ வந்து இந்தியாவோட ரேங்க் இந்த நாலுத்துக்கும். பாக்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5th ரேங்க்கில் இருக்குங்க. நெக்ஸ்ட் கோல்டு பார்த்தீங்கன்னா 33rd. சரிங்களா? அப்போ இதுதான் தவறாக இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா 20th ரேங்க்கு. இது வந்து குக்கிங் கோலுங்க, COOKING. ஓகேங்களா? குக்கிங் கோல் வந்து 4th ரேங்க்கில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 19th கொஷின், ஃபூல்ஸ் கோல்ட் இஸ் பைரேட் ஆஃப். முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் சல்ஃபைடு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அயன் சல்ஃபைடு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலாரிட்டிஸ் வந்து கலர்லேயும் சரி ஸ்ட்ரக்சர்லேயும் சரி கோல்டும் இந்த அயன் சல்ஃபைடும் சேமாக இருக்குமா, அதனால் இதை வந்து முட்டாள்களின் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க, அயன் சல்ஃபைடு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 20th கொஷின், பிளாட்டினம் இஸ் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் டென்ஸ் ஆஸ். பிளாட்டினம் வந்து எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. லெட்டை விட 2 மடங்கு வந்து டென்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாட்டினம் அப்படின்னா அதை பற்றின மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்தபடி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 21st கொஷின், மைக்கா இஸ் விச் வேர்ட். ஸோ மைக்கான்ற வார்த்தை எந்த லாங்குவேஜ் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டு தான். ஸோ அந்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்காரே அப்படின்னு சொல்லுவாங்க. MICARA. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெருகூட்டுதல் இல்லை பிரகாசிக்கும் ஒளி அப்படின்னு சொல்லுவோம். ஷைன், ஃப்ளாஷ் இல்லை கிளிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் இந்த மைக்கா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது லேயர்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். தென் இது ஒரு கிறிஸ்டலைன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கூட, ஆசிட் கூட, ஆயில் ஆர் சால்வெண்ட் இது கூடலாம் ரியாக்ட் பண்ணாது. தென் இது வந்து எந்த ப்ராசஸ் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மைக்கா பற்றி 2019 இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 22nd கொஷின், விச் ஏஜென்சி இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மினரல்ஸ். இந்தியாவில் கனிமங்களை ஆய்வு செய்வதில் ஈடுபடாத நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா IOC தான். ஏன்னா இந்த ONGC, HCL, NALCO இது எல்லாமே வந்து மினரல்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுற கம்பெனிஸ் தான். சரிங்களா? அப்போ வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா GSI, அப்புறம் MECI அப்படின்னு சொல்லுவோம். தென் NMDC, IMB, BGML இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினரல்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆய்வு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஏஜென்சி மட்டும் IOC மட்டும் கிடையாது, மினரல்ஸை பற்றி ஆய்வு செய்யலை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 23rd கொஷின், மேட்ச் தி ஃபாலோயிங் அபவுட் கோல் பர்சன்டேஜ் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 30 to 35% தாங்க இருக்கும். இதில் கார்பன். நெக்ஸ்ட்டு லிக்னைட்
லிக்னைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 45% வரைக்கும். அதுக்கடுத்து பிட்டூமினஸ் பார்த்தீங்கன்னா 70 to 90%. தென் ஆந்த்ராசைட்க்கு பார்த்தீங்கன்னா 95%. ஸோ இதில் இந்த பர்சன்டேஜை வச்சே சொல்லலாங்க. இந்த லிக்னைட்டு பார்த்தீங்கன்னா லிக்னைட் தான் இன்ஃபீரியர் குவாலிட்டி. ஓகேங்களா, அப்போது பெஸ்ட் குவாலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ராசைட் தான். ஏன்னா 95% கார்பன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அதை குவாலிட்டியாக நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 24th question, choose the incorrect one. Iraq is the largest oil producer in the world அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது தாங்க தவறு, ஈராக் கிடையாது. இதுக்கு லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான். ஸோ இந்த கண்ட்ரி தான் 13.62% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா, அப்போது இந்தியா வந்து 24th ரேங்க்கில் இருக்குது. தென் அப்போ செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது. சரிங்களா, அண்ட் இந்த வெஸ்ட் அண்ட் மிடில் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ரிசர்வ். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ரிசர்வும் முக்கியம், ப்ரொடியூசரும் முக்கியம். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் எந்த கண்ட்ரி அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒப்பெக்னோட ஃபுல் ஃபார்ம் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 25th கொஷின் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா USA இஸ் போத் லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் ரிசர்வும் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். இந்தியா ரேங்க்ஸ் 28th ப்ரொடியூசர் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ்னோட ரேங்க்கில் இந்தியா பார்த்திங்கன்னா 28th இருக்குது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். லீடிங்கில் பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்குது. ஓகேங்களா, ப்ரொடியூசரில் ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 26th கொஷின், த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் யுரானியம். ஸோ யுரானியம் பார்த்தீங்கன்னா U3O8 அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதனோட கெமிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் யுரானியமோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசாக்ஸ்தான் தான். ஓகேங்களா, ஸோ கசாக்ஸ்தான் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கனடா வரும், தென் அதுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா வரும். சரிங்களா, ஸோ தென் இந்த யுரானியம் அப்படின்னும் போது இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி இல்லையா. ஸோ இப்போ நியூக்ளியர் எனர்ஜி பற்றி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷன்லேயே வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த யூஎஸ். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் இது வந்து இந்த யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் 11% வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா, இந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து 11% எலக்ட்ரிசிட்டியை வேர்ல்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, இதுவும் ரொம்ப முக்கியங்க. நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து வேர்ல்டு லெவலில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த சோலார் எனர்ஜிலேருந்து இல்லை நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து கொடுக்கப்படுது அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் எனர்ஜி பார்த்திங்கன்னா 11% வந்து வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 27th கொஷின், செர்னோபைல் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட் இன். செர்னோபில் விபத்து வந்து எந்த வருடம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. ஸோ எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 29, 1986. ஸோ இது எந்த கண்ட்ரியில் அப்படின்ட்டு கேட்கலாம். எந்த கண்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில். இதே போல் இன்னும் 2 நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மைல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட் எங்கே நடந்ததுன்னா யூஎஸில் நடந்தது. தென் எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 1979, March 28, 1979 நடந்ததுங்க. தென் நெக்ஸ்ட் இன்னொரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ருக்குஷிமா டைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடந்தது. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2011, March 11, 2011 ஜப்பானில் நடந்தது தான் இந்த ருக்குஷிமா டைக் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 28th கொஷின், விச் கண்ட்ரி ப்ரொடியூஸ் லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இன் த வேர்ல்டு. ஸோ எந்த கண்ட்ரி வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் சைனா. ஓகேங்களா, சைனால் தான் லார்ஜஸ்ட். ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 7% ப்ரொவைட் பண்ணுது. அதாவது சைனா சொல்ல வரலங்க, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே நியூக்ளியர் எனர்ஜியில் பார்த்தோம் இல்லையா, அது 11%. அதே போல் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து 7%. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 29th கொஷின், நூர் காம்ப்ளெக்ஸ் இஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் பிளான்ட் லொக்கேட்டட் இன். ஸோ நூர்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் பிளான்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட். ஓகேங்களா, சஹாரா டெசர்ட்டில் தான் நூர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் பிளான்ட் என்ன அப்படின்னு கேட்டாலும் அது நூர் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் பற்றி Group 4ல் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
30th கொஷின் வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிங்கிள் சோலார் பவர் பிளான்ட் உலகின் மிகப்பெரிய தனித்த சூரிய மின்சார நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமுத்தி சோலார் பவர் பிளான்ட் தான் சரிங்களா. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா கொண்டது. தென் இது எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 648 மெகாவாட் அளவுக்கு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது ஓகேங்களா. தென் யூஎஸ் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் செல் ஓகேங்களா. சோலார் செல்லுடைய மேஜர் ப்ரொடியூசர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஓகேங்களா. தென் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சோலார் எவ்வளோ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 கிகாவாட்ஸ் லெவலில் ஓகேங்களா. ஸோ கெப்பாசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது 26 கிகாவாட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 31st கொஷின் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் இஸ் இன் விச் பாஸ் உலகின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எந்த கணவாயில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அல்தாமோண்ட் அப்படின்ற இடத்துல தான் சரிங்களா. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது. இங்கே தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் இருக்குது சரிங்களா. தென் இந்த விண்ட் எனர்ஜி பொறுத்தவரை வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டியில் 5% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டியில் 5% வந்து விண்ட் எனர்ஜி தான் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 32nd கொஷின் லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் இன் இந்தியா இஸ் இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பந்தல் அதாவது தமிழ்நாடுல முப்பந்தல்ன்ற பகுதியில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ தமிழ்நாடு அப்படின்றதுனால கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில் இருக்க முப்பந்தலில் தான் இருக்குது. அண்டு இந்த ஜெய்சல்மர் ராஜஸ்தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா செகண்டில் இருக்குது சரிங்களா. செகண்ட் லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் இன் இந்தியா சரிங்களா, ராஜஸ்தானில் ஜெய்சல்மரில் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 33rd கொஷின் ஃபஸ்ட் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம் லொக்கேட்டட் நியர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுக்கு பக்கத்தில் எங்கே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க சரிங்களா, தனுஷ்கோடியில் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 34th கொஷின் த லார்ஜஸ்ட் டைடல் பவர் இஸ் லொக்கேட்டட் இன் உலகின் மிகப்பெரிய ஓத மின்சார உற்பத்தி எங்கு உள்ளது. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தான் சரிங்களா. சவுத் கொரியாவில் தான் லார்ஜஸ்ட்டு இருக்குது ஓகேவா. ஸோ சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா சிவா லேக்கில் இருக்குது. அதுவே ஃபஸ்ட்டு டைடல் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுதான் ஃப்ரான்ஸ் சரிங்களா. ஃப்ரான்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பகுதியில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 35th கொஷின் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜியோதெர்மல் எனர்ஜி. ஜியோதெர்மல் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தாங்க லார்ஜஸ்ட்டாக இருக்குது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டாக ஓகேங்களா. தென் லார்ஜஸ்ட் ஜியோதெர்மல் டெவலப்மெண்ட் யூஎஸில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கலிஃபோர்னியாவில் தான், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 36th கொஷின் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர் அண்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் எந்த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, 1957. இப்படி கூட உங்களுக்கு கேட்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் அண்டர் விச் ஆக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 அப்படின்னு சொல்லிட்டு போடணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் கொடுத்துருந்தா அதை பார்த்துக்கோங்க. 37th கொஷின் மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் இதனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாக்பூர் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கம்பெனிஸ் இருக்குங்க, அது எல்லாத்துக்குமே ஹெட் குவார்ட்டர் வந்து கேட்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸில் பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. 38th கொஷின் பாக்சைட் இஸ் த வேர்ட் ஃப்ரம். ஸோ பாக்சைட் அப்படின்ற வேர்டு வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் வந்து எடுத்தாங்க சரிங்களா. ஸோ அந்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ பாக்ஸ் சரிங்களா, அந்த வேர்டில் இருந்தால் எடுத்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 39th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேங்கனீஸ்க்கு தென் காப்பர், மைக்கா, கிப்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மேங்கனீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒடிசா தாங்க சரிங்களா. ஸோ அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது, 44% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒடிசாவில். நெக்ஸ்ட்டு காப்பர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 53.81%, இது வந்து இந்தியா லெவலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மைக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 41% வந்து இந்தியா லெவலில். தென் நெக்ஸ்ட்டு ஜிப்சம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தாங்க லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது சரிங்களா, ராஜஸ்தான். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82% ஆஃப் ஜிப்சம் வந்து இந்தியாவிலே ராஜஸ்தானில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சரிங்களா.
40th question, national thermal power plant was established in the year. So national thermal power plant பார்த்தீங்கன்னா எந்த இயர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1975ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா. தென் அதே போல் NHPC கேட்பாங்க. தென் இதனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. நேஷனல் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் NHPCன்னு இதே போல் இருக்குங்க. அதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன். சரிங்களா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் இருக்குது. ஓகேவா. தென் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கில் இருக்குது. சரிங்களா. தென் இதே போல் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. இதனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 41st கொஷின், இன் சாயில் விச் கம்போசிஷன் இஸ் ஹையஸ்ட். ஸோ சாயிலில் எதனோட கம்போசிஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினரல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஏன்னா மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 45% இருக்குங்க சாயிலில். ஏர் 25% இருக்கும், வாட்டரும் 25%, தென் ஆர்கானிக் மேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5% தான் இருக்கும். சரிங்களா. அப்போ ஹையஸ்ட் கம்போசிஷன் மினரல்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 42nd question, soils are classified into how many types based on color and properties. நம்ம ஏற்கனவே 8 types அப்படின்னு பார்த்தது அது வேற யார் சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ICMR அவங்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ICAR அவங்க சொன்னது அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதில் கேட்டிருக்கிறது கலர்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் பேஸ் பண்ணி எப்படி பிரிச்சிருக்காங்க எத்தனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6ங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், மவுண்டெயின் சாயில், டெசர்ட் சாயில். சரிங்களா. அப்போது 6 தான் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 43rd கொஷின், விச் ஒன் இஸ் டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் சாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாயிலை பார்த்தீங்கன்னா லேயரை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம டயக்ராமோட பார்ப்போங்க. சமச்சீர் புக்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து கிளியராக வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸில் தாங்க கொடுத்துருக்காங்க. லேயர்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலே போதும், தியரிட்டிக்கலாக வந்து படிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் லேயர் இருக்குது, அதுக்கு கீழே டாப் சாயில், அதுக்கு கீழே சப் சாயில், தென் பேரண்ட் மெட்டீரியா, அதுக்கு கீழே பெட் ராக் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த விஷுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா பாறைகள் மாதிரி பெட் ராக் இருக்குது, அதுக்கு மேலே பேரண்ட் மெட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கற்கள் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே சப் சாயில், தென் அதுக்கும் மேலே டாப் சாயில், தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் லேயர் அப்படின்னு இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 44th கொஷின், வேர்ல்டு சாயில் டே அப்சர்வ்ட் ஆன். ஸோ இயர்லி வந்து வேர்ல்டு சாயில் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 5. சரிங்களா. December 5 தான் வேர்ல்டு சாயில் டே. ஓகேவா. 45th கொஷின், விச் ஒன் இஸ் கால்டு பிளாக் கோல்டு. பிளாக் கோல்டுன்னு எதை சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் தான். சரிங்களா. தென் லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் கம்பெனி இந்த வேர்ல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட் தான். ஸோ அது நம்ம இந்தியா ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் கேட்கலாங்க. கோல் இந்தியா லிமிடெட். சரிங்களா. இதனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. சரிங்களா. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் என்ன கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரிங்களா. ஜார்க்கண்ட் தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல் இன் இந்தியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. இந்தியானோட பிரைமரி எனர்ஜி சோர்சஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியானோட பிரைமரி எனர்ஜி சோர்சஸ் பார்த்தீங்கன்னா கோல், லிக்னைட், ஆயில், கேஸ், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எல்லாமே வரும். அப்போ ஆன்சர் வந்து 1, 2 and 4 ஆர் கரெக்ட். சரிங்களா. ஆயில் அலோன் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஷின் குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. சாயில் பற்றி எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாயில் இஸ் அ டைனமிக் நேச்சுரல் எலமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் போத் மினரல் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். ரெண்டுமே இருக்கும், மினரல்ஸும் இருக்கும், ஆர்கானிக் மேட்டரும் இருக்கும். அப்போ அது கரெக்ட். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் டிபெண்ட்ஸ் ஆன் பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட் ராக்கை பேஸ் பண்ணி தான் சாயில்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆல் த சாயில்ஸ் ஹேவிங் எ வெல் டெவலப்டு சாயில் ப்ரொஃபைல். ஸோ வெல் டெவலப்டு சாயில் ப்ரொஃபைலாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொரு சாயில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ இது தவிர ஆன்சர் இஸ் 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இந்த கொஸ்டின் குரூப் 2 2013 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராக் டைப் கொடுத்துட்டு ராக்னோட கிளாஸ் கேட்டிருக்காங்க. ரியோலைட் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ். நெக்ஸ்ட் காங்க்ளோமெரேட் பார்த்தீங்கன்னா அரேனேஷியஸ் செடிமெண்டரி. நெக்ஸ்ட் ஸ்லேட் பார்த்தீங்கன்னா ஃபாலியேட்டட் மெட்டாமார்பிக். டால்மைட் பார்த்தீங்கன்னா கால்கரியஸ் செடிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1. சரிங்களா. ராக் டைப் கொடுத்துட்டு ராக் கிளாஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த கொஷின் குரூப் 2 2012 கேட்டிருக்காங்க. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். த கேஸ் கம்ஸ் ஃப்ரம் பவர் பிளான்ஸ் தட் யூஸ் கோல் ஆஸ் தேர் ஃபியூயல். நிலக்கரியை எரிபொருளாக பயன்படுத்தும் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் வாயு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. சரிங்களா, இது குரூப் 2 எக்ஸாமில் 2012 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. ரேங்க் த கிவன் சாயில்ஸ் ஆஃப் இந்தியா இன் டிசெண்டிங் ஆர்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் ஏரியா ஆர் எக்ஸ்டென்ட். ஸோ கொடுக்கப்பட்டிருக்க இந்திய மண் வகைகளை வந்து பரப்பளவின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படி குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில், அதுக்கப்புறமா அதை விட கம்மியாக இருக்கிறது ரெட் சாயில், தென் அதையும் விட குறைவா பிளாக் சாயில், தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அந்த டேப்லர் காலம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019, அதாவது இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட கொஷின் தாங்க. பிளாக் சாயில் இஸ் ஆல்சோ known as. கரிசல் மண் எனப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேமு ரீகர். ஓகேங்களா, பிளாக் சாயில ரீகர்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம், டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த அளவுக்கு இந்த டாபிக்ஸ் படித்தா போதுங்க. இதிலேருந்தே உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை குரூப் 4 அப்படின்னா இன்னுமே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்ததை விட. சரிங்களா, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இந்த டாப்பிக்கை படித்தா போதுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.